வந்து மெஜாரிட்டி வின் பண்ணலனாலுமே அவங்க தான் திரும்ப வந்து நொண்டி நாற்காலியில் உட்காந்தா கவனம் ஃபுல்லாக அந்த காலில் தான் இருக்கணும். நாற்காலியோடைய கவனம் கண்ணுடைய கவனம் காலில் தான் இருக்கணும். எப்போ கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிதிஷ்குமார், சந்திரபாபுலாம் பெரிய அரசியல்வாதிக. இவங்களை விட அவங்க பெரிய ஆளுங்க. ஆர்எஸ்எஸ்காரன் அவங்கக்கிட்ட இது கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதிமுகவுமே எதிர்கட்சியா இருந்துட்டு ஒரு இடம் கூட பிடிக்கல. தனக்குத்தானே வெட்டிக்கிட்டாங்க குழி. அவங்க தனக்குத்தானே வெட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான். துரோகம் செஞ்சால் அதுதான் பாடம். அண்ணாமலை வந்து நாங்கள் கண்டிப்பாக 4 சீட்டு வாங்குவோம். 4 சீட்டு வாங்குவோம். சீட்டே இல்லையாம்மா அவருக்கு. அவரே ஓரம் வந்து தலையில் அச்சுன்னு போகிறாரு. பார்த்தீங்களா இல்லையா? தலையில் அச்சுன்னு போகிறாரு. எனக்கு சீட்டே கிடைக்கலையே, ஒன்றுமே கிடைக்கல. எதுக்கு இந்த இது பந்தா? எதுக்கு அவர் வந்து மகானு அப்படி எப்படின்னாரு மோடியை பற்றி. தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. நான் தமிழ்நாட்டில் நடக்கிறதான் நான் சொல்கிறேன், இந்தியாவில் நடக்கிறதான் சொல்கிறேன். ஒரு மகான் என்பது எப்படி இருக்கணும்? நாட்டுக்காக ஏதாவது ஒரு இது செய்யணும். என்னத்தான் செஞ்சார் அவர்?